மசாலா டீ சித்திரத்தை சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டு மருந்து கடையில் சித்திரத்தைன்னு சொல்லி வாங்குங்க. இதை மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியான ஒரு பொருள் இது. இது கூட 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுக்கோங்க. இதில் இஞ்சியை மட்டும் துருவி எடுத்துக்கலாம். மற்ற 4 ஜாமானையும் இந்த மாதிரி கல்லுரல்ல இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சி மட்டும் தோல் சீவிக்கலாம். நார்மலான ஆர்டினரி டம்ளர் 180 ml பிடிக்கும் இல்லையா, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 டீ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ 2 டம்ளர் தண்ணீர் இதில் எடுத்துக்கலாம். அதை ஹீட் பண்ணுங்க. இந்த தண்ணீர் நல்லா பாயில் ஆகணும், பபிள்ஸ் நல்லா வரணும். அப்போ இந்த இடித்த பொருளை அதோட சேர்த்துக்கிறேங்க. இதோட எசன்ஸு வெந்நீரில் போடும்போது சட்டுன்னு இறங்கிரும். நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும். துருவனை இஞ்சியையும் அதோட சேர்த்துடுங்க. நல்ல மனம் வெளியில் வர ஆரம்பிக்கும். சித்திரத்தை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த பாயில் ஆகி அருமையான வாசனை வரும். இப்போ டீ தூள் சேர்க்கலாம். 4 ஸ்பூன் நான் டீ தூள் சேர்க்குறேன். 4 டீ போடுறதுனால. இந்த நல்ல ஹாட் வாட்டரில் டீ தூள் போட்ட உடனே அப்படியே அப்சர்வ் ஆகும். இதோட எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கி அருமையான ஒரு கலருக்கு வரும். நல்லா பாயில் பண்ணுங்க. இந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும் போது தான் நீங்கள் மில்க் ஆட் பண்ணணும். மில்க் ரொம்ப சூடாக ஊற்றாதீங்க. இளஞ்சூட்டில் அந்த பால் இருக்கும்போது, பால் சூடாகும் போது என்ன ஆகும்னா இந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த பாலில் இறங்கும். இப்போ நல்ல ரிசல்ட்டில் உங்களுக்கு டீ வரும். நல்ல ரோல் பாயிலிங் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைம் நம்ம மில்க் ஆட் பண்ணலாம். 2 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால். இந்த டீ நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சித்திரத்தை சேர்த்ததுனால தொண்டையிலலாம் கரகரப்பாக இருந்ததுனாலோ ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இஞ்சி, ஏலக்காய், சித்திரத்தை வாசனையில் டீ அருமையாக கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணி சர்க்கரை தேவையான அளவு போட்டு நல்ல நுர பொங்க ஆற்றி குடிக்க ஆரம்பிங்க. ஒரு டம்ளருக்கு 1.25 ஸ்பூன் அப்படிங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் சர்க்கரை. நான் 1.25 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நல்ல நுர பொங்க ஆற்றுங்க. அப்போ அந்த டீயோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் சித்திரத்தை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.